ராக்கி, ராம்போ பாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் நெஞ்சில் குடிகொண்டவர் சில்வஸ்டர் ஸ்டலோன். பிறக்கும்போது மருத்துவரின் தவறால் பக்கவாதம் தாக்கி உடலில் ஒரு பக்கம் செயலற்று போய்விட்டது. பள்ளியில் சக மாணவர்கள் கேலி பொருளாக பார்க்க தன்னை கேலி செய்யும் மாணவர்களை பயமுறுத்த பாடி பில்டிங் பயிற்சிகளில் ஈடுபட்டார். பின் நடிகராக வேண்டும் என்ற ஆசை துளிர்விட துவங்கியது. கடன் வாட்டி எடுக்க இரவு நியூயார்க் நகர பஸ் ஸ்டாண்டில் தூங்கி கழிக்க வேண்டியதாயிற்று. ஒரு குத்துச்சண்டை போட்டியை டிவியில் பார்த்தார். அந்த குத்துச்சண்டை போட்டி அவருக்கு ஒரு தெய்வீக தூண்டுதல் போல் அமைந்தது. அடுத்த 20 மணி நேரத்தில் இன்றும் வெறித்தனமாக ரசிக்கப்படுகின்ற ராக்கி என்ற படத்தின் கதை வசனத்தை சிந்தித்து திட்டமிட்டு எழுதினார். கிட்டத்தட்ட 1500 தயாரிப்பாளர்கள் அந்த கதையை வேண்டாம் என்று அலட்சியமாக ஒதுக்கி தள்ளிய பிறகு ஒரு தயாரிப்பு நிறுவனம் $1,25,000 வாங்க முன் வந்தது. ஆனால் தான் அந்த கதையில் ஹீரோவாக நடிப்பேன் என்று அவர் சொன்னதை அந்த நிறுவனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதை ஸ்டாலோன் ஏற்க மறுத்துவிட்டார். ஒரு மாதம் கழித்து மீண்டும் அவர்கள் ஸ்டாலோனிடம் $3,50,000 தருகிறோம், கதையை மட்டும் விட்டுவிடு என்றார்கள். அது மிகப்பெரிய தொகை. ஆனால் ஸ்டாலோன் அப்போதும் பிடிவாதமாக அதை ஏற்க மறுத்துவிட்டார். அந்த ஸ்டுடியோவில் யாரோ ஒருவருக்கு ஸ்டாலோனின் கதை மிகவும் பிடித்திருந்தது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். கடைசியாக அவர்கள் அந்த கதைக்கு $35,000 கொடுப்பதுடன் முக்கிய பாத்திரத்தில் ஸ்டாலோன் நடிக்கவும் ஒப்புக்கொண்டனர். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அந்த படம் $1 மில்லியன் செலவில் தயாரிக்கப்பட்டு $200 மில்லியன் சம்பாதித்து கொடுத்தது. பல ஆஸ்கார் விருதுகளை தட்டிச் சென்றது. அடுத்த 20 வருடங்களுக்கு ஸ்டாலோன் தயாரிப்பாளர்களின் காம தேனுவாக விளங்கினார். அவருடைய படங்கள் பில்லியன் கணக்கில் டாலர்களை குவித்தன.